ராக்கி அண்ணனுக்கு ரொம்ப பெரிய மனுஷங்க. அவரு நன்றியை மறக்காதவருங்க. அவரே போலீஸ்ல சிக்க வச்சுக்கிட்டு அதுல கிடைச்ச ரிவார்டு மணிய எனக்கு கொடுக்கலன்னு அவசியம் இல்லைனா கூட என் பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துட்டாருங்க. மீதி பணத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த பணத்தை வச்சு கௌரி அம்மா கல்யாணத்தை நல்லபடியா நடத்த சொன்னாரு. அவரு இந்த காலத்துல இருக்க வேண்டிய மனுஷனே இல்லம்மா. கடவுள் கடவுள்மா. கௌரி எங்கடி போற? ஜெயிலுக்கு. ஜெயிலுக்கா? என் வீட்டுக்கார பாக்க. வீட்டுக்காரரா? ஐயோ, மாமாக்கு எனக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல, மறுபடியும் எனக்கு கல்யாணம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாராவது இதை கேட்டா அவ்வா சிரிப்பாங்க. அதனாலதான் நான் என் வீட்டுக்காரர்கிட்ட போறேன். என்ன ஜெயிலுக்குள்ள விடலன்னா நான் ஜெயிலுக்கு வெளியே உட்காந்துக்கிறேன். நான் என் வீட்டுக்காரர்கிட்டயே போறேன். அரே, அந்த ராக்கிக்கு ஸ்டேட்ல இருக்கிற அத்தனை பொம்பளைகளும் பூஜை பண்றாங்க. அவன் கடவுளாயிட்டா. அவனுக்கு ராக்கி கட்ட அத்தனை பேரும் ஜெயிலுக்கு வராங்க. ராக்கி கட்டணும்னா எப்படியும் அந்த ராக்கி பைய ஜெயில இருந்து வெளியே வருவான்ல. பாம்பு புத்துல இருந்து வெளியே வந்துருச்சுடா. தாஸ் கணக்கான தங்கச்சிங்க உன்னை தேடி வந்திருக்காங்க. உனக்கு ராக்கி கட்டுறதுக்காக வந்திருக்காங்க. என் தங்கச்சி எனக்கு ராக்கி கட்டிட்டு வந்த அம்மா அவளை ரொம்ப கொடூரமா கொன்னுட்டானுங்க. ஒரு அண்ணன் அவளை நான் காப்பாற்ற முடியாம போயிட்டேன். வேண்டாம்மா, இந்த கை ராசி இல்லாத கை. எனக்கு ராக்கி கட்ட வேண்டாம். வேண்டாம் ராக்கி. அண்ணா, உங்களுக்கு ராக்கி கட்டிட்டு 10 நிமிஷம் வாழ்ந்தா கூட போதும். ரக்ஷாபந்தனுக்கு உண்மையான அர்த்தத்தை சொன்ன உங்களுக்கு ராக்கி கட்டினா எங்க சுய கௌரவத்துக்கே ராக்கி கட்டின மாதிரி. ஒரு உயிரை கொடுக்கிற பொண்ணா இருக்கிறதுக்கு பெருமைப்படுறோம். ஆனா உனக்காக செத்தா அதை விட அதிகமா பெருமைப்படுவோம். உனக்கு ராக்கி கட்டிட்டு எங்கள யாராவது செத்தா அது எங்க பெண் குலத்துக்கே கிடைச்ச பெருமையா நினைக்கிறோம். ஹலோ சார். ஏய் டிசிபி, போன அந்த ராக்கி கிட்ட கூட. ராக்கி, மினிஸ்டர் ஃபோன். ஹலோ. என் பையனை சாம்பல் ஆக்கிட்டு நீ ராக்கி பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்கியாடா? எல்லா பொண்ணுகளுக்கும் நீ ஆகாசத்துல இருந்து குதிச்ச அண்ணன்ல. யார எங்க அடிச்சா எப்படி வலிக்குன்னு எனக்கு தெரியும்டா பரம்போக்கு. எங்கயோ எப்பவோ யாரவோ இல்லடா, அங்கேயே உன் கண்ணு முன்னாடியே உன் தங்கச்சிக்கு எல்லாரையும் எறும்பு நசுக்கிற மாதிரி நசுக்க போறடா. அண்ணா, அண்ணா, அடிங்க, காப்பாத்திக்கடா உன் தங்கச்சிங்கள.
நான் இங்கே இருக்கேன். சார் ஆல் ஆஃப் சடன் பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு சார். ராக்கி கொலை பண்றதான டவுட்டா இருக்கு சார். சரியா கவலைப்படாத, சீக்கிரம் வர சொல்லுங்க. கௌரி ஒண்ணாகாதமா, நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாதமா கௌரி, ஒண்ணாகாது. கௌரி 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 I will not let you break the law.